ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடை பச்சரிசி வச்சு சூப்பராக வந்து சாஃப்டாக இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி பெரிய டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பச்சரிசி வந்து நம்ம ரேஷனில் வாங்கினதை நல்லா 2 தடவைலேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் இந்த மாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சாலே ஒன்றும் செய்யாது. அரைக்கால் படியில் வந்து நான் 4 அரைக்கால் படி அளவு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் இடியாப்பம் இன்னும் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இதோட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புழுங்கல் அரிசி மாவும் கலந்துக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுடுதண்ணி வந்து பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை. டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது வரமாவுன்றதுனால நமக்கு தண்ணி கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். நான் வந்து ஒரு 800 ml வந்து தண்ணி வந்து சுடு பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியால் கிளறிக்கிட்டே இருங்க. கையை வந்து உள்ளே விட்டுறாதீங்க, சூடு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வந்து லைட்டாக கையை வச்சு பிசைஞ்சிக்கிட்டிங்கனாலே போதும். பாருங்கள், நமக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற இழுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை, வெறும் பச்சரிசி மட்டும் செய்ய வேண்டாம்னா நீங்கள் பச்சரிசி பாதி புழுங்கல் அரிசி பாதி கொடுத்து மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் இதே மெத்தடில் வந்து செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். நீங்கள் வந்து தண்ணியை ரொம்ப சூடு பண்ணி உள்ளே பிசைஞ்சிட்டிங்கனாலும் இடியாப்பம் வந்து நமக்கு ரொம்ப வந்து கொலன்ற இருக்கிற மாதிரி ஆயிரும் வெந்ததுக்கப்புறமா. அதனால் நீங்கள் தண்ணியோட சூடோட அளவு வந்து கரெக்டாக பக்குவமாக வச்சு எடுத்துக்கோங்க. பபிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு அதை உருண்டை பிடிக்கும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாது, அந்தளவு இருந்தால் போதும். இடியாப்பம் புளிகிற அச்சில் வந்து இப்போ உள்ள மாவை எடுத்து உள்ளே வச்சு புளிஞ்சனா சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து மாவு எடுத்திங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது. இந்தளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவை வந்து நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு இட்லி துணியில் இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சு விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் லைட்டாக வந்து தூக்கி வச்சுட்டு இடியாப்பம் வந்து சுற்றினீங்கனாலே சூப்பராக வந்து இடியாப்பம் வரும் நமக்கு. இதுக்கு வந்து தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் குருமா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பாயா வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்கிற அளவுகள் வந்து 5லேருந்து 6 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு தட்டு வேகிறதுக்குள்ளேயுமா நம்ம இன்னொரு தட்டில் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மாற்றி மாற்றி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 தட்டையும் வந்து ஒரே நேரத்தில் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இடியாப்பம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு தட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு தட்டில் நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா அந்த தட்டை எடுத்துகிட்டு இதை உள்ளே வைக்க கரெக்டாக இருக்கும். லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி துணியை வந்து எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருந்தாலே வந்து நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இடியாப்பம் நமக்கு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு 3லேருந்து 4 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளேயுமே ரெடி ஆயிரும். டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சாஃப்டான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிருச்சு. கம்மியான டைம் தான் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.